Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a quiz on PGTRB Unit 1 Modern Literature 1 Detailed Drama. So நம்ம Modern Literature 1ல ஆல்ரெடி poetry and prose-கான quiz பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது detailed drama-வோட quiz. So நமக்கு detailed drama-வா ஒரு drama Dr. Faustus மட்டும் prescribe ஆயிருக்கு. அதுல இருக்க full book quiz, almost all possible questions நான் இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ மார்லோ லிவ்டு டியூரிங் 16th century. ஓகே, 16th century தான் அவரோட பீரியட். கிறிஸ்டோபர் மார்லோ இஸ் ஒன் அமங் த யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ அவர் எப்படி சொல்லுவோம், யூனிவர்சிட்டி விட். யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு 6 to 7 மெம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்களில் ஒருத்தர் தான் கிறிஸ்டோபர் மார்லோ. மார்லோ ரோட் ஒன்லி ட்ராஜடிஸ். பெரும்பாலும் அவர் எழுதினது எல்லாமே ட்ராஜடிஸ் தான். 6 to 7 ட்ராஜடிஸ் எழுதியிருப்பார். 1 இன்கம்ப்ளீட், மற்றபடி 6 ட்ராஜடிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். நம்ம டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ஓகே, திஸ் வாஸ் ரிட்டன் இன் அண்ட் அரவுண்ட், நம்மளுக்கு கரெக்ட் டேட் தெரியல. ஸோ அவரோட பீக் டைம், ப்ரைம் டைம் 1580லேருந்து 1590s தான் இது எழுதப்பட்டிருக்கும். மார்லோ வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப், கண்டெம்பரரினா யாரை சொல்லுவோம், சமகாலத்தியவர். யாரோட சமகாலத்தியவர்? ஒரு கிரேட் ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கண்டெம்பரரி. கிறிஸ்டோபர் மார்லோ லிவ் டியூரிங் எந்த பீரியட்ல வாழ்ந்தாரு? எலிசபெத்தன் ஏஜ். ஓகே, மார்லோஸ் ஃபர்ஸ்ட் பிளே வாஸ் டாம்பர்லைன் பார்ட் 1. ஸோ இதெல்லாம் மார்லோ பற்றிய ஜென்ரல் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பிளேக்குள்ளே போகலாம். இன் தி ப்ரிலாக் ஹூ இன்ட்ரடியூசஸ் த ஸ்டோரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். பிளே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு ஸ்கெட்ச் ஆஃப் த பிளே வந்து நம்ம சேனல்லே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கோரஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகே, லைன் பை லைன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த எபிசோட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பார்க்க விரும்புகிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட பிகினிங்கே பார்த்தீங்கன்னா கோரஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட ஸ்டோரி ஆடியன்ஸ்க்கு. ஓகே, to which Greek mythological character is Faustus compared in the prologue. ப்ரொலோக்ல வந்து அந்த கோரஸ் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபாஸ்டஸை எந்த மித்தலாஜிக்கல் கேரக்டரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஐகரஸ் வந்து மேலே மேலே பறக்கணும்னு ஆசைப்பட்டு சூரியன் பக்கத்தில் போய் விழுந்துடுறார், கீழே விழுந்துடுற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் தான் ஐகாரஸ். ஓகே, ஐகாரஸோட தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. வேர் டிட் ஃபாஸ்டஸ் ஹாவ் இஸ் எஜுகேஷன். ஃபாஸ்டஸ் தன்னோட எஜுகேஷனை வந்து எங்கே முடிச்சுட்டு வந்ததா சொல்லப்படும் ப்ரொலோக்லனா, வெட்டன்பர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவரை ஒரு பெரிய ஸ்காலராக தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க கோரஸ். ஓகே, அட் த பிகினிங் ஆஃப் த பிளே ஃபாஸ்டஸ் எக்ஸ்பிரஸஸ். அடுத்து கோரஸ் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஃபாஸ்டஸோட சாலிலாக்கி இருக்கும். ஃபாஸ்டஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துவார். ஏன்னா நான் இதெல்லாம் படித்தேன், எனக்கு பெருசாக பிரயோஜனப்படலை, அதனால நியூக்ரோமான்ஸை செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களை எல்லாம் அடுக்குவார். ஸோ அதில் வந்து எதெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் இஸ் மாஸ்டர்ட் மச் கன்வென்ஷனல் நாலேஜ் விதவுட் கெய்னிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்வார். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த கொஸ்டினில் வர மாதிரி லாஜிக், மெடிசன், லா, தியாலஜி மாதிரி எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன யூஸ், எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் அவரோட பேச்சில், வந்து ஒரு விரக்தி இருக்கும். தட் இஸ் மாஸ்டர் மச் கன்வென்ஷனல் நாலேஜ். பழைய நாலேஜஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் படித்து வச்சிருக்கேன், அதனால எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பார் சாலிலாக்கியில். What fields of learning does Faustus consider before turning to magic? So before he turns to magic. So மேஜிக்கு திரும்புறதுக்கு முன்னாடி அவர் எதில் எல்லாம் மாஸ்டர் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக், மெடிசன், லா அண்ட் தியாலஜி. அவர் தான் சொல்வார் சாலிலாக்கியில், இதெல்லாம் படித்து மாஸ்டர் பண்ணி இவ்வளோ பண்ணி எனக்கு ஒரு திருப்தியும் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். Which art of learning is now alluring to Dr. Faustus? ஓகே, இப்போதைக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு எந்த லேர்னிங் வந்து அட்ராக்ட் பண்ணுது, எதை அவர் படிக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், நியூக்ரோமான்சி ஆர் பிளாக் மேஜிக்.
பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்களே அதுதான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா நியூக்ரோமான்சி. நியூக்ரோமான்சின்ற டேர்ம் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார் டாக்டர் ஃபாஸ்டஸ். அப்புறம் ஒரு கொட்டேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து தீஸ் மெட்டபிசிக்ஸ் ஆஃப் மெஜிஷியன்ஸ் அண்ட் நிக்ரோமேண்டிக் புக்ஸ் ஆர் ஹெவன்லி ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் திஸ். அப்போது அவர் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பார் சாலிலாக்கியில். ஓகே, ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, லாஜிக், மெடிசின், லா, தியாலஜி பிடிக்கல. இன்ஸ்டெட் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, தீஸ் மெட்டபிசிக்ஸ் ஆஃப் மெஜிஷியன்ஸ் அண்ட் நிக்ரோமேண்டிக் புக்ஸ் ஆர் ஹெவன்லின்னு சொல்லியிருப்பார். நிக்ரோமேண்டிக்ஸ் புக்ஸ், பிளாக் மேஜிக் புக்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னோட கருத்தை வெளிப்படுத்துவார். ஸோ அதுதான் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஓப்பனிங் சாலிலாக்கி இந்த லைன்ஸ் பேசியிருக்கார். முக்கியமான லைன்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, விச் கேரக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் ஃபாஸ்டஸ் இன் த பிளாக் மேஜிக்? வால்டஸ் அண்ட் கார்னீலியஸ். ஸோ அவருக்கு பிளாக் மேஜிக்கை ஆரம்பத்தில் அந்த ஒரு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெயினர்ஸாக வர்றது வந்து வால்டஸ் அண்ட் கார்னீலியஸ். டாஸ் இஸ் த சர்வெண்ட் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு ஒரு சர்வெண்ட் இருப்பான், அவன் பேர் வேக்னர். The devil that Faustus summons is Mephistopheles. ஸோ ஒரு டெவிலை கூப்பிட்டு வச்சு தான் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த நிக்ரோமான்சி ப்ரே பண்ணுறப்போ டெவிலை யார் அவர் கூப்பிடுவார்னா மெஃபிஸ்டோஃபிலிஸ்ன்ற டெவிலை தான் கூப்பிடுவார். Okay, when he first summons Mephistopheles, how does Faustus ask him to appear? Mephistopheles அப்படியே டெவில் மாதிரியே வரும். ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி கோரமாக வரும். உடனே அவர் என்ன பண்ணுவார், போய் அழகா வா, ஒரு பிரான்சிஸ்கன் ஃப்ரையர் மாதிரி வான்னு அனுப்பிவிடுவார். ஓகே, அந்த ஒரு கிளரிக்கல் லுக்கில் வர சொல்வார். ஓகே, in the shape of a Franciscan friar. He would ask Mephistopheles to appear in the shape of a Franciscan friar. நீ இந்த ஷேப்ல வராத, அகோரமா இருக்க, go and get back in a Franciscan friar சொல்வார். Das is the name of the ruler of hell in Dr. Faustus. Dr. Faustusல வரக்கூடிய ruler of hell வந்து லூசிஃபர். ஓகே, ஆக்சுவலாக சாட்டன் தான். சாட்டனுக்கு வந்து இதில் இருக்கிறப்போ எங்கன்னா ஹெவனில் இருக்கப்போ அவனுக்கு பேர் வந்து லூசிஃபர். அப்போ அதே நேம் தான் யூஸ் பண்ணியிருப்பார் டாக்டர் ஃபாஸ்டஸ், லூசிஃபர்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஆனால் பேரடைஸ் லாஸ்டில் சாட்டன் சொல்வார் மில்டன். இதில் வந்து மார்லோ வந்து லூசிஃபர்ன்ற நேமை யூஸ் பண்ணியிருக்கார். லூசிஃபர், சாட்டன் எல்லாரும் ஒன்று தான். Okay, how long does Faustus demand that Mephistopheles serve him? Mephistopheles வந்து தனக்கு அடியாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவர் கோரிக்கை விடுப்பார் இல்லையா, அது எத்தனை வருஷத்துக்கு? அவங்க வந்து ஒரு பேக்ட் தான் போடுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் தான் போடுவாங்க. 24 இயர்ஸ்க்கு தனக்கு சேவகனாக இருக்கணும் மெஃபிஸ்டோஃபிலஸ்னு ஒரு அடிமை சாசனம் எழுதுவார். இந்த அக்ரிமெண்ட் ஃபாஸ்டஸ் ஆஸ் த டெவில் ஃபார் 24 இயர்ஸ். அப்போ அந்த அக்ரிமெண்ட்ல என்ன கேட்டிருப்பாரு, 24 இயர்ஸ் மோர் ஆஃப் லைஃப் அண்ட் பவர், வலப்சுவஸ்னஸ், ஃபுல் வலப்சுவஸ்னஸ்ன்னு கேட்டிருப்பார். அந்த 24 வருஷமும் என்ன பயங்கர பவர்ஃபுல்லா, பயங்கரமான ஒரு ஹாப்பினஸோட, எல்லா செல்வத்தோடு நான் வாழணும், நான் நினைச்சதெல்லாம் அடையணும் அப்படின்றதான் கேட்டிருப்பார். வருஷம் ரொம்ப முக்கியம். 24 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் வலப்சுவஸ்னஸ். ஓகே, ஃபாஸ்டஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஹிஸ் டிமாண்ட்ஸ் மஸ்ட் கிவ் அப். சரி, இதை கொடுக்க போகிறாங்க. டெவில்ஸ் வந்து அவருக்கு 24 இயர்ஸ் ஆஃப் வலப்சுவஸ்னஸ், அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பதிலாக ஃபாஸ்டஸ் என்ன கொடுக்க போகிறார், அவரோட சோலை கொடுக்க போகிறார், ஆன்மாவை விற்க போகிறார். யாருக்கு? டெவில்ஸ்க்கு. ஹிஸ் சோல் டு த டெவில்ஸ். Faustus signs the agreement with Lucifer of his own blood. தான் எழுதியிருப்பார். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறப்போ ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவார், தன்னோட ரத்தத்தில் தான் சைன் பண்ணணுன்ட்டு மெஃபிஸ்டோஃபிலஸ் சொல்லிடும். ஸோ தன்னோட கையை அறுத்து அந்த ரத்தத்தில் இருந்து தான் என்ன பண்ணுவார், ஃபாஸ்டஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவார். இந்த 24 இயர்ஸ் பாண்டை வந்து சைன் பண்ணுறது அவரோட பிளட்ல தான். டாஸ் அக்ரீஸ் டு பிகம் வேக்னர் சர்வெண்ட். வேக்னரோட சர்வெண்ட் ஆகிறதுக்கு ஒத்துக்கிறது யாரு? த கிளவுன். ஓகே, எப்படி வந்து மெஃபிஸ்டோஃபிலஸ் அக்ரி பண்ணுறான்னா, அதே மாதிரி ஒரு கிளவுன் வந்து வேக்னர்கிட்ட ஏதோ ஒரு டெவில் பேரை சொல்லி நானும் உனக்கு இது பண்ணுறேன், சர்வெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவான். Which city does Faustus visit extensively in scene 7? Scene 7ல ஃபாஸ்டஸ் வந்து ஒரு சிட்டியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், எல்லா பக்கமும் விசிட் பண்ணுவார். எந்த சிட்டினா ரோம். போய் நிறைய இந்த ரோம் பிஷப் ஸ்டேலாம் அம்பிழ்த்துட்டு வருவார், போப் ஸ்டேலாம். ஓகே, வாட் ட்ரிக் டஸ் ஃபாஸ்டஸ் while invisible play on the pop? ஸோ ரோம் அந்த இதில் வந்து சிட்டியில் போய்
போப் இருப்பாங்கல்ல, பிஷப் இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் வம்பிழ்ப்பார். ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணுவாரு. இன்விசிபிளா போய் அவங்க சாப்பிடுற தட்டையெல்லாம் பறிப்பார். ஓகே, அங்க என்ன மாதிரி ட்ரிக் ப்ளே பண்றாரு? ஸோ ஹி ஸ்டீல்ஸ் டிஷ்ஷஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் டிஸ்டர்ப்ஸ் த போப்ஸ் பேங்கெட். ஓகே, ஸோ ஃபுட்டெல்லாம் ஸ்டீல் பண்ணுறாரு. அப்புறம் அவர் போப் வந்து ஒரு ட்ரீட்டோ ஒரு ஃபீஸ்ட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கலைச்சி விட்டுடுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. டெவில் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி ஃபாஸ்டஸ் இன்விசிபிளாக வந்து அவங்களோட தட்டையெல்லாம் அப்படியே பறக்க விடுவார். அதில் டென்ஷன் ஆயிருப்பாங்க அங்கே இருந்த போப் எல்லாரும். ஹி ஸ்டீல்ஸ் டிஷ்ஷஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் டிஸ்டர்ப்ஸ் த போப்ஸ் பேங்கெட். இது ஆன்சர். ட்ரிக் என்ன ட்ரிக் ப்ளே பண்ணுறாருன்னா டிஷ்ஷஸ் ஆஃப் ஃபுட் எல்லாம் திருடிடுவார். Faustus conjures up dash for the emperor to see. ஸோ அவர் வந்து யாரை வந்து வர வைப்பாரு? கிங் ஆஃப் ரோம் நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஷுர். ஸோ ஏதோ ஒரு எம்பரர் வந்து அவர்கிட்ட ஒன்று கேட்பார். ஓகே, அதை நடத்தி கொடுப்பார். என்ன கேட்டிருப்பார்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அலெக்சாண்டரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர சொல்வார். அலெக்சாண்டர் த கிரேட்டை பார்க்கணும்னு அரசர் வந்து ஆசைப்படுவார். ஃபாஸ்டர் வந்து வரவழைப்பார். தன் டெவில்ஸையே என்ன பண்ணுவார்? அலெக்சாண்டர் த கிரேட்டோட ரூபத்தில் வர வைப்பார். What does Mephistopheles refuse to tell Faustus? Mephistopheles Faustus எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். ஆனால் ஒரு சில கேள்விக்கு பதில் ஆஸ்ட்ரானமி பற்றி சொல்லுவான், வேற என்னென்னோ உலகத்துக்கு எல்லாமே சொல்லுவான். ஆனால் ஒரு சில கேள்விக்கு மட்டும் Mephistopheles பதில் சொல்ல மாட்டான். அது என்னது? The answer to the question who made the world. இந்த உலகத்தை யார் படைச்சான்னு கேட்டால் ஆன்சர் சொல்ல மாட்டான். ஓகே, ஏன்னா அது என்னோட அரசனுக்கு எதிரானது, எங்களோட சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிடுவான். ஏன்னா கடவுள் பெயரை அவரை உச்சரிக்க கூடாதுன்றதுக்காக. வேர் அக்கார்டிங் டு மெஃபிஸ்டோஃபிலிஸ் இஸ் ஹெல். ஹெல்லுங்கிறது மெஃபிஸ்டோஃபிலிஸை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கு? எவ்ரிவேர் தட் ஹெவன் இஸ் நாட். ஹெவன் இல்லாத எல்லா இடமும் எனக்கு ஹெல் தான் அப்படின்னு சொல்லி மெஃபிஸ்டோஃபிலிஸ் சொல்லுவான். ஏன்னா ஹெவனை நான் என்ஜாய் பண்ணிட்டேன், அப்போ ஹெவன் இல்லாத எல்லா இடமும் எனக்கு ஹெல் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டெவில்னு சொன்னால் கூட மெஃபிஸ்டோஃபிலிஸ் மற்ற எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் லூசிஃபரோட ஹெவனில் இருந்தவங்க தான். ஓகே, லூசிஃபரை ஃபாலோ பண்ணதுனால தான் எல்லாரும் எங்கே வந்திருக்காங்க? ஹெல்லுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் மொதல் ஹெவனில் இருந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ். இங்கே ஒரு கோட் இருக்கு, இது பாருங்க. Thinkest thou that I, who saw the face of God and tasted the eternal joys of heaven, am not tormented with 10,000 hells in being deprived of everlasting bliss, said by. அதாவது கடவுளோட முகத்தையும் பார்த்து ஹெவனோட அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச எனக்கு, ஓகே, ஐம் நாட் டார்மெண்டட் வித் 10,000 ஹெல்ஸ் இன் டிப்ரைவ்ட் ஆஃப் எவர்லாஸ்டிங் பிளிஸ். அங்கேருந்து வெளியே வந்ததே பத்தாதா, எனக்கு வந்து ஹெல்லுக்கு சமம் தான். ஓகே, ஹெல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளோட முகத்தையும் பார்த்துட்டு ஹெவன்ல இருந்த எனக்கு ஹெவனை விட்டு வெளியே வந்ததே ஹெல்லுக்கு சமானம் தான் சொல்றது. யார் சொல்லியிருப்பா? கண்டிப்பா மெஃபிஸ்டோஃபிலிஸ். அடுத்த கோட்டும் அவரே தான் சொல்றாரு பாருங்க. Hell hath no limits, nor is circumscribed in oneself place. For where we are is hell, and where hell is must we ever be. Who says this? ஹெல்ல தானே நீ இருக்கணும், இப்போ என்ன இங்கே இருக்கேன்னு ஃபாஸ்டஸ் கேட்பாரு. அப்போதான் மெஃபிஸ்டோஃபிலிஸ் இதை சொல்லுவான். நான் ஹெல்லை விட்டு வெளியே வர்றதுனால நான் ஹெல்லை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நான் இல்லை. ஹெல்லுங்கிறது ஒரு சின்ன இடத்துல வந்து சுருங்கி போன ஒரு இடமெல்லாம் கிடையாது. நான் எங்கெல்லாம் சாத்தான் அதாவது டெவில்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த இடமே எங்களுக்கு ஹெல்லுக்குரிய வேதனையை தரும் அப்படின்னு சொல்லுவோம். Okay, where we are is hell, and where hell is must we ever be அப்படின்னு சொல்றது. யார் சொல்றா? Mephistopheles. What does Faustus fetch for the Duchess of Vanholt? A dish of grapes. ஓகே, வேன்ஹோல் டச்சஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த சீசனில் எனக்கு கிரேப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு, ஏன்னா அது ஆஃப் சீசன், கிரேப்ஸ் கிடைக்காத சீசன். அப்போ வந்து எனக்கு கிரேப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார்? கிரேப்ஸை வரவழைச்சு கொடுப்பார். எ டிஷ் ஆஃப் கிரேப்ஸ் வரவழைச்சு கொடுப்பார். Which character is publicly skeptical of Faustus's powers? அப்போ அந்த எம்பரரோட இதில் வந்து கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து இவரை ப்ரொவோக் பண்ணிட்டே இருப்பார், இவருக்கு ஒரு மாதிரி மாக் பண்ணிட்டே இருப்பார்.
யார ஃபாஸ்டஸ். அவர் யாருன்னா த நைட் பென்வாலியோ. ஒரு நைட்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேர் வந்து பென்வாலியோ. How does Faustus humiliate this skeptic? ஒரு கட்டத்துல ஃபாஸ்டஸ் இரிட்டேட் ஆயிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அந்த நைட்டோட தலையில கொம்பு முளைக்கிற மாதிரி பண்ணிடுவாரு. ஓகே, he makes antlers sprout from the skeptic's head. கொம்புகள் தலையில் முளைக்கும்படி செய்வார். Who tries to persuade Faustus to repent just before he reseals his pact with Lucifer? Luciferோட திரும்ப பேக்டை வந்து ரீசீல் பண்ணுவாரு. அதாவது இடையில ஃபாஸ்டஸ்க்கு வந்து மனசு வந்து ஐயோ நம்ம தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு காடை நோக்கி போகும். அப்போ ஒரு தடவை வந்து ஃபாஸ்டஸை வந்து மற்ற டெவில்ஸ் எல்லாம் பயமுறுத்தி திரும்ப வந்து கையெழுத்து வாங்குவாங்க. ஓகே, அப்போ வந்து திரும்ப அவன் கையெழுத்து போடுறதுக்கு முதோ அவரை வந்து ஒருத்தர் வந்து ஐயோ அது போடாதன்னு சொல்வாரு. அது யாருன்னா an old man. இவர் வந்து ஒரு குட் ஏஞ்சல் மாதிரி வந்து என்ன சொல்வாரு, தயவு செஞ்சு இந்த பேக்ல திரும்ப சைன் போடாத, உனக்கு இன்னும் பாவ மன்னிப்பு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்வார். What happens to the horse that Faustus sells to the horse person? இடையில ஒரு மீன் ஜோக் ப்ளே பண்ணுவாரு ஃபாஸ்டஸ். ஒரு ஹார்ஸ் விற்கிறவன்ட்ட வந்து ஒரு ஹார்ஸ் அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஹீப் ஆஃப் ஸ்ட்ரா, ஒரு வைக்கல் மூட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து ஹார்ஷா தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ்னால மாற்றி அவன்கிட்ட விலைக்கு வித்துருவாரு. சும்மா ஜோக் மாதிரி பண்ணுவாரு. அவன்கிட்ட சொல்வாரு நீ தண்ணியில மட்டும் இதை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணுவான், என்னவோ இருக்கு தண்ணியில கொண்டு போனா ஒருவேளை இது சூப்பரா மாறிடுமோன்னு சொல்லிட்டு தண்ணியில கொண்டு போவான். அது வந்து திரும்ப வைக்கோலா மாறிடும். It turns into a heap of straw when it goes in the water. அப்போ ஹார்ஸ் என்னவா மாறிடும், heap of strawவா மாறிடும், வைக்கோல் முட்டையா மாறிடும். What happens after Faustus cries out for Christ to save him? The devils appear to distract him. இடையில ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவாரு, கடவுளை நோக்கி அப்படியே மனசு வந்து ஐயோ தப்பு பண்றமே துடிக்கும். கிரைஸ்ட நோக்கி அவர் மனசு மாறுறப்போ டெவில்ஸ் வந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீ வந்து நினைக்காத கடவுளை, நான் இன்னும் பாரு உனக்கு இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப வெறுத்து போயிருக்கப்போ அவருக்கு ஒரு பரேடே நடத்துவாங்க. ஒரு ஷோ மாதிரி ஒன்று காமிப்பாங்க. வாட் இஸ் த ஷோ மேட் ஃபார் ஃபாஸ்டஸ் பை த டெவில்ஸ்? டெவில்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஷோ நடத்தி காமிப்பாங்க. அதில் ஃபாஸ்டஸ் ரொம்ப குஷியாயிடுவார். அது என்னன்னா த பரேட் ஆஃப் த 7 deadly sins, 7 பாவங்களோட ஒரு பரேட். ஓகே, அது புக்லேயே அது ஒரு முக்கியமான ஒரு சீனாக பார்ப்போம் நம்ம, த பரேட் ஆஃப் த 7 deadly sins. இது வந்து ஃபாஸ்டஸ் பார்ப்பார். வாட் ஃபேமஸ் பியூட்டி டஸ் மெஃபிஸ்டோஃபெலிஸ் பிரசன்ட் டு ஃபாஸ்டஸ் இன் scene 12? கடைசியில் சாக போகிறோம், அந்த கடைசி கட்டம் நெருங்குறப்போ அவர் வந்து ட்ராய், ஹெலன் ஆஃப் ட்ராயை பார்க்கணும்னு சொல்வார். ஹெலனாவை பார்க்கணும், அந்த உலக பேரழகியை பார்க்கணும்னு நினைப்பார். யார் அது எந்த சீனில் அப்படின்னா scene 12 he wants to see Helen of Troy. அதை வந்து அவருக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறது மெஃபிஸ்டோஃபெலிஸ். ஹூ அட்வைசஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ் எவ்ரி நவ் அண்ட் தென்? ஃபாஸ்டஸ்க்கு அப்பப்போ அறிவுரை சொல்லிட்டு இது இப்படி செய்யாதேன்னு ஒரு ஏஞ்சல் சொல்லும், இன்னொரு ஏஞ்சல் வந்து பரவாயில்ல செய் உனக்கு நிறைய பவர் கிடைக்கும்னு நியூக்ரோமான்சியில் அவரை வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ குட் ஏஞ்சல் ஈவில் ஏஞ்சல் ரெண்டுமே அப்பியர் ஆகும் அப்பப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி. குட் ஏஞ்சல் வந்து ஐயோ அதை பண்ணாத, இந்த பாவத்தை பண்ணாதேன்னு சொல்லும். ஈவில் ஏஞ்சல் அதெல்லாம் பாவமே இல்லாத பண்ண ஜாலியாக இருப்பேன்னு சொல்லும். ஓகே, was this the phase that launched? இது திரும்ப ஒரு கொட்டேஷன். இது வந்து கடைசியாக ஹெலனாவை பார்த்தோன்னா அவர் வந்து அப்படியே மயங்கி போய், அந்த டெவில் தான் ஆக்சுவலாக ஹெலனாவா ஒரு மாதிரி வந்திருக்கும், ஆனால் ஹெலன் மாதிரியே நினச்சிட்டு அதை போய் கிஸ் பண்ணுவார். ஓகே, was this the phase that launched 1,000 ships and burned the topless towers of Ilium? Sweet Helen, make me immortal with a kiss and all is dross that is not Helena. Who speaks this? ஓகே, இந்த ஃபேஸ் தான் வந்து 1000 கப்பல்களை கவுத்துச்சா அப்படிங்கிறது. வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்டு, கப்பல்களை வர வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பர்ன் த டாப்லெஸ் டவர்ஸ் ஆஃப் இலியம் நாட்டோட அந்த டவர்ஸ் எல்லாம் கொளுத்தி போட்டது இந்த முகம் தானா அப்படிங்கிறது. ஸ்வீட் ஹெலன், மேக் மீ இம்மார்டல் வித் அ கிஸ், உன்னுடைய முத்தத்தால் என்னை வந்து என்ன ஆக்கிடு, இம்மார்டல் ஆக்கிடு. அண்ட் அந்த பெரிய ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், ஹெலனாவை
அவர் வர்ணிப்பாரு. அப்ப முடிக்கிறது எப்படி முடிப்பாருன்னா, அந்த சூப்பர் லைனோட. அண்ட் ஆல் இஸ் ட்ராஸ் தட் இஸ் நாட் ஹெலனா. ஹெலனா இல்லாத எல்லாமே அற்பமானதுதான் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. ஓகே, இது யார் பேசுறது? ஸோ திஸ் இஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ். முக்கால்வாசி கொட்டேஷன்ஸ்னு பார்த்தா டாக்டர் ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபெலிஸும் தான் பேசியிருப்பாங்க. ஓகே, பின்னாடிலாம் முதல் ஆரம்பத்தில் ஒரு 2-3 வந்து கோரஸ் பேசியிருக்கும். அதுக்கப்புறம் சாலிலாக்கி வந்து ஃபாஸ்டஸோட தான் இருக்கும். ஓகே, ஹெல் பற்றி ஹெவன் பற்றி வர்றது வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸாக இருக்கும். The two scholars who arrived to see Faustus towards his end expressed their wish to dash him, reclaim him. கடைசியா வந்து 2 ஸ்காலர்ஸ் அவர் எப்படியாவது ரீக்ளைம் பண்ணும், காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து நீக்ரோமான்சிக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் இவ்வளோ பெரிய ஸ்காலர் வந்து இந்த ஒரு தப்பான ஒரு படிப்பை படிச்சுட்டு இருக்காரு, அவர் எப்படியாவது ரீக்ளைம் பண்ண முடியாதான்னு 2 ஸ்காலர்ஸும் தவிப்பாங்க. Reclaim him. Okay, one drop would save my soul. Half a drop. Ah, my Christ. Whose words are these? டாக்டர் ஃபாஸ்டஸோட ஃபைனல் வேர்ட்ஸ். அதாவது கடைசியில் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு திரும்ப ஒரு சாலிலாக்கி கொடுத்துருப்பாரு மார்லோ. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 மணி நேரம் தவிப்பார். இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாளில் மாறிடக்கூடாதா, ஒரு வருஷமாக மாறிடக்கூடாதா, ஒரு மாசமாக மாறிடக்கூடாதா, ஒரு வாரமாக இருக்கக்கூடாதா, ஒரு நாள் பொழுதாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தவிப்பார். நான் வந்து பாப்ப விமோச்சனம் பெற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ வந்து அவர் ஸ்கையை பார்க்குறப்போ அப்படியே ரெட்டாக தெரியும். அப்போ அவர் வந்து அந்த கிரைஸ்டோட ஒரு ட்ராப் என் மேலே விழுந்தா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிரும்னு நினைப்பார். 1 drop would save my soul, half a drop, ah my Christ அப்படின்னு சொல்லுவார். ஓகே, who comes to take Faustus soul towards the end? அப்போ ஃபாஸ்டஸோட ஆன்மாவை எடுத்துட்டு போக யார் வர்றா? டெவில்ஸ், லூசிஃபர், மெஃபிஸ்டோஃபெலிஸ், ஐயோ என்னை அப்படி பார்க்காத, என்னை எடுத்துட்டு போகாத, என்னை தூக்காதன்னு கத்துவார். ஓகே, ஸோ டெவில்ஸ் வந்திருப்பாங்க. Let Faustus live in hell 1,000 years, 100,000 and at last be saved. Whose words are this? கடைசியாக என்ன திரும்ப சொல்ற? சரி, ஹெல்லே இருக்கட்டும், ஃபாஸ்டஸ் வந்து இருக்கட்டும், 100 வருஷம் இருக்கட்டும், 1000 வருஷம் இருக்கட்டும், 10,000 வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமாவது கடவுள் என்னை வந்து மன்னிப்பாராக அப்படின்ற மாதிரி பேசுவார். அது எப்போ அப்படின்னா ஃபைனல் வேர்ட்ஸ் தான், கடைசி லாஸ் சாலிலாக்கி. ஓகே, so I hope you understood my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.